செக்ஷுவல் அபியூஸ் நியூஸஸ் ரிலேட்டடா நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருக்கோம். அது அன்னைக்கு ஒரு நாள் நியூஸ் ஆச்சு, இல்ல ஒரு வாரம் அது நமக்கு தாக்கமா இருக்கு. ஆனா சம்மந்தப்பட்ட நபர யோசிச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு உளவியல் ரீதியா அவங்கள பாதிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா, தனி மனித ஒழுக்கம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் அவசியமான ஒரு விஷயம். உளவியல் பார்வையில நீங்க ஒவ்வொரு நியூஸையும் பார்க்க ஆரம்பிச்சீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்குள்ள நெறைய மாற்றங்கள் வரும். அது சார்ந்த ஒரு பதிவு தான் இதுவும். அந்த குழந்தைய நம்ம எப்படி சரி பண்ணணுங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். சம்மந்தப்பட்ட பேரண்ட்ஸோ, இல்ல டீச்சர்ஸோ குழந்தையோட பிஹேவியர வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அதாவது அந்த குழந்தை வந்து திடீர்னு வந்து அழுவாங்க. திடீர்னு வந்து ரொம்ப பயப்படுவாங்க. நைட் எந்திரிச்சு அழுவாங்க. அவங்களோட யூசுவல் கேரக்டரா இல்லாம சடனா மாறிரும். எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரீமா மாறிரும். இந்த மாரி ஒரு குழந்தை இருக்காங்கன்னா, முதல்ல ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டிட்டு போயி, என்னங்கறத ப்ராப்பரா நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க அப்டின்னா, அந்த குழந்தையோட வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா, அந்த குழந்தையோட சைல்ட்ஹுட் ட்ராமான்னு இருக்குல்ல, அது அன்னைக்கு பாதிக்காதுங்க. ஆனா அவங்க அடல்ட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்குள்ள வரும்போது கம்ப்ளீட்டா அஃபெக்ட் ஆகும். இன்னைக்கு இருக்கிற அடல்ட்ஸே நெறைய பேர் இந்த பிரச்சனையில மாட்டிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ பி அவேர் ஆஃப் தட். ஸோ ஒரு குழந்தைய நம்ம காப்பாத்தணுங்கிறது ஒவ்வொருத்தர் கையிலயுமே இருக்கு. நம்ம பொறுப்புணர்ச்சியோட இருக்கிறோம் அப்படின்னா, கண்டிப்பா இந்த மாரி விஷயங்கள தவிர்க்கலாம்.